நமஸ்காரம் எவ்ரிவன். நான் சரண்யா கிருஷ்ணன். இந்த வருஷத்தோட 2025 கொலுவோட வீடியோ தான் நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து நான் என்னோடய ட்ரெடிஷ்னல் கொலு பொம்மை செட்டப் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஐ ஹாவ் மை தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆன் தேவி மகாத்மியம். நம்ம போயிட்டு வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னோடய ட்ரெடிஷ்னல் ஸ்டெப்ஸு. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது யூஸ்வலாக வைக்கக்கூடிய பொம்மைகள் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு அழகான மீனாட்சி முகம், அப்புறம் பிள்ளையார், ஐயப்பன், கிருஷ்ணர், காயத்ரி தேவி, அதுக்கப்புறம் பெருமாள் தாயார், பூரி ஜெகநாத். அங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஆற்று கலசம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அழகான பாதங்கள், தேவி பாதங்கள். அது வந்து என்னோடய தீமை வந்து கூடி இருக்குது. அது என்னங்கிறதும் லேட்டராக புரியும். அப்புறம் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நான் அதை ஷூட் பண்ணதுனால அழகான சரஸ்வதி. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு குட்டி ஸ்லாட்டு, அங்கேயும் வெவ்வேறு பொம்மைகள்லாம் அடுக்கப்பட்டது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாண செட்டு, நட்ராஜர், ஒரு கைலாசம் செட்டு. அதுக்கு கீழே வந்து வரதராஜ பெருமாள் கோயிலோட பிரம்ம தேசம் செட்டும் அங்கே இருக்குது. இதுதான் என்னோடய ஃபுல் கொலுவோட வியூ. ஒரு அவுட் வியூவிலேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து இந்த சைடு வந்தேன்னா 2 குத்து விளக்கும் அழகான அம்பாளோட முகத்தை கட்டியிருக்கேன். அகெயின் இது என்னோடய தீமுக்காக இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன தீமுன்ட்டு நம்ம தீமுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய தீமோட ப்ரெல்யூடு. இங்கே ஜெகன்மாதா லலிதா பரமேஸ்வரி அம்பாள், பக்கத்தில் ஆஞ்சநேயர். என்னதா அம்பாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஜெகன்மாதா லலிதா பரமேஸ்வரி தான். அதுக்காக தான் ஒரு அழகான யூனிவர்ஸ் செட்டப், சோலார் சிஸ்டம் செட்டப்பு, அதுக்கப்புறம் நவகிரகங்கள், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா அம்பாள். இந்த அம்பாள் கிட்ட நம்மளோட கோரிக்கையை ஃபாஸ்ட்டாக எடுத்துன்னு போய் செலுத்துறது யாருன்னா அந்த ஆஞ்சநேயர். அதனால தான் அவர் பேர் வந்து காரியசித்தி ஆஞ்சநேயர். இதுதான் ஒரு ப்ரெல்யூட். ஸோ என்னோடய மெயின் தீம் இந்த வாட்டி என்னென்னா தேவி மகாத்மியம். இந்த தேவி மகாத்மியமில் உங்களுக்கு 7 சாப்டர்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஷ்ரிங்க் பண்ணி அழகாக குட்டி குட்டி ஸ்டோரிஸாக இங்கே வச்சுருக்கேன். முதல் சீன் வந்து என்னென்னா ஒரு மகரிஷிக்கிட்ட 2 பேர் வரா. யாருன்னா ஒரு ராஜாவும் ஒரு வியாபாரியும். 2 பேருக்குமே வாழ்க்கையில் நிறைய விரக்தி வந்து ராஜா இந்த முனிவர்கிட்ட கேட்குறா, எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நிறைய விரக்தி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ அவர் சொல்கிறாரு, தேவியோட மகிமையை கேளு, உனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அங்கேருந்து தான் தேவி மகாத்மியம் ஆரம்பிக்கிறது. இதுதான் துர்கா சப்தசதி, இல்லைன்னா சண்டி பாத்துன்னு சொல்லுவோம். மார்க்கண்டேய புராணம், இதில் தான் வந்து தேவியோட மகிமையை பற்றி எழுதியிருக்கு. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து நல்லா யோக நிதிரையில் இருக்கார். அவர் காது அழுக்குலேருந்து மது கைட்டப்பான்னு 2 ராட்சஸாக வெளியில் வந்துட்டான். அப்புறம் எல்லாரும் தேவர்களெல்லாம் இந்த அசுரர்கள் வதம் செய்ய ஆரம்பித்ததுனால தேவி வந்து யோக மாயையாக வந்து இவரை எழுப்பி விடுறான். அதுக்கப்புறம் நம்ம மகாவிஷ்ணு இவாளை அழிச்சிடுறார். அடுத்தது தேவி எப்படி வந்து கிரியேட் ஆனா அப்படிங்கிற ஒரு குட்டி கதை. இங்கே மகிஷாசுரனோட அட்டூழியம் தாங்க முடியலை. எல்லா தேவர்களும், சிவன், பார்வதி, மகாவிஷ்ணுன்னு எல்லாரும் கூடி ஒரு மீட்டிங்கு. அப்போ தான் இந்த தேவி துர்காங்கிறவ வந்து ஒருத்தரோட எனர்ஜியிலேருந்து கூடி ஒருத்தரோட வெப்பன்ஸையும் வந்து கிஃப்ட் பண்ணுறான். அதனால தான் இங்கே தேவிக்கு 18 கரங்கள் இருக்குது. எல்லா கடவுள்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதமும் வச்சுன்னு இருக்கா அந்த தேவி. இதை வச்சு தான் இந்த தேவி ஃபார்ம் ஆகுறா. அப்புறம் இந்த பர்டிகுலர் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்தஸ்ருங்கிங்கிற ஒரு இடத்துல இதே மாதிரி தான் அம்பாள் காட்சி கொடுப்பா. அங்கே தான் மார்க்கண்டேய முனிவர் இதை எழுதியிருக்கார் தேவி மகாத்மியத்தை. அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் சண்டிகா அகெயின்ஸ்ட் சும்பன் அண்ட் நிஷும்பன், அவளோட வதம் பண்ணுற கதைகள் தான். அங்கே வந்து சும்பன் அப்படின்னு 2 ராட்சஸால் காளி சாமுண்டா வந்து அவனோட கழுத்தை வெட்டி அவளை வந்து அவள் வதம் செய்கிறா. அப்போ தான் நவதுர்க்கைகளை வந்து அவள் க்ரியேட் பண்ணுறா தன்னுக்குள்ளேருந்து. இங்கே தான் வந்து ரக்த பீஜன் அப்படின்ற ஒரு மோசமான ராட்சசனையும் வதம் பண்ணுறான். ராட்சசனை வதம் பண்ணிவிட்டு அவனோட பிளட்டிலேருந்து அவன் திருப்பி எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டானா. அதனால் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு காளி, அதனால தான் அவள் பேர் ரத்த பீஜ காளி அப்படின்னு பேர். அவளோட மைண்டை டைவெர்ட் பண்ணதான் சிவபெருமான் வந்து குறுக்கால வந்து படுத்துக்கிறாராம். அவளோட மைண்ட் டைவெர்ட் ஆகி அதுக்கு தான் நாக்க தொங்க போட்டுக்கிற ஒரு ஷைனஸில். ஃபைனலாக துர்கை வந்து ஒரு நல்ல
ஒரு சாந்த ஸ்வரூபியாக வந்து இங்கே காட்சி அளிக்கிறா. எல்லா வதமும் முடிஞ்செடுத்து மகிஷாசுரனையும் வதம் பண்ணிட்டா. எல்லா தேவர்களும் அவளை ப்ரைஸ் பண்ணுறா. அப்போ தான் அந்த அர்கலாசோஸ்திரம்ங்கிற அழகான ஸ்லோகத்தை வந்து சொல்கிறா. அப்போ தேவி ப்ராமிஸ் பண்ணுறா, எப்பெல்லாம் அதர்மம் வந்து மேலே தொங்குறதோ அன்னைக்கு நான் வந்து உங்களெல்லாம் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தேவி மகாத்மியத்தோட கதை. இதை என்னால் முடிஞ்ச எபிலிட்டியில் உங்களுக்காக அழகாக வச்சு சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி.